எந்த ஒரு சொட்டு மருந்து ஊற்ற வந்துச்சா எதுக்கடா வந்துச்சு? ஏன் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஓம் சக்தி மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஆளி வாங்க பாப்பு எக்கோ வைங்க. அருமையான ஒரு வண்ணானோட பொல்லா பைய சாமி இந்த முனியாண்டி காவல்துறை ஐயா வணக்கம் ஐயா. இப்படி வந்து சேரில் உட்காருங்க வாங்க. நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது, மைச்சிட்டு போகிற ஆள் மாதிரி தெரியுதுங்கிட்ட. காவல்துறைக்குன்னு ஒரு பவர் இருக்குது, மரியாதை இருக்குது. எனக்கு அதிக நண்பர்களே காவல்துறை அதிகாரி ஐயா தான். இரவு பகல் பாராமல் தன் குடும்பத்தை விட்டு பிறருக்காக பணி செய்யக்கூடிய ஒரே துறை என்றால் தமிழகத்தினுடைய காவல்துறை. கட்டாயம் முனிய வருவானா? கட்டாயம் வருவேன். எக்கோ ஹலோ 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 ஹலோ. அது ஒரு காலம் இந்த மண்ணானுடையில எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய இளவங்க உள்ள நாளையில கதிகாத சாமி என்ன நினைக்கிறாரு? இந்த கம்மாக்கரையில உள்ள முனியாண்டி என்ன நினைக்கிறப்பா? கொஞ்ச நேரம் ஐயா நரையும் என் பொல்லா போய ஜாமிடா என் 18ஆம் படி பெரிய கரும்பு கருப்பே இறங்கி இந்த கரையில முனியாண்டியோட ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்வ ஒட்டி வந்த வளத்து மாடு சாயனம் குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி என் கோபுர கலசமே ஏ தீத்தக்கர ராக்கி ஏ தீத்தக்கர புன்றாக்கி உனக்கு தாய மங்கள முத்துமாரிய குட்டி உனக்கு மந்தையத்தா காளியம்மானு பேரு வச்ச உண்மையானா கொஞ்ச நேரம் கலிஜேரி உடமரத்தை விட்டு முனியாண்டி கொஞ்ச நேரம் அந்த கூட்டத்தில எந்த குதிரடா என் முனியாண்டி எந்த குதிரடா நீ புடிச்சு வர போற நீ சொந்த குதிரை? இந்த நாட்டு மக்கள் இந்த முனியாண்டியோட உன் மகிமை அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம இந்த கரையில கொஞ்ச நேரம் விளையாட வா வா வா. அன்னதந்த தான் வணங்கே அன்னதந்த தான் வணங்கே வண்ணானோட அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி முனியாண்டி குடியிருக்க குங்கும பொட்டழகி ரோஜாக்கார தங்கமுடா எங்க முனியாண்டி இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டேன் உடமர அலறுமுடாய் இந்த மரம் தான் உனக்கு படுக்க. சொன்ன சொல்லும் மாறுமா ஏய் சொன்ன சொல்லும் மாறுமா கூட்டி வாடா இந்நேராய் மலையாளத்துக்காரன காணாமுடா மலையாளத்து சாமிய காணாமுடாய் எங்க 18ஆம் படியா இறங்குனா இந்த வண்ணானோட ஊரு தாங்கு மாட வாடலே. அசையாது முடியருவா கருப்பே கை முடிச்ச அருவா இங்க அருவா மலங்கிருச்சாடா எங்க கருப்பே படுத்துறங்கிட்டானா
நோட்டம் மானாமதுரை சித்திர மாயத்தில எரோட்டம் மானாமதுரை திரியாடுன நாளையில ஏ இப்படித்தான் நம்ம கச்சா கட்டணும் ஏ இப்படித்தான் நம்ம ராமம் போடணும் எங்க பாட்டைக்கு சொல்லும் மாறுமாடா இந்த வண்ணனோட சாமி ஊரா விளையாட நேரம் ஆச்சுடா மேலமட கம்மாயத்தா மேலமட காரே ஏ மேலமட ஏ பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குதுடா ஏ பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த வண்ணனோட முனியனோட வாசல்ல என் பாண்டி முனி சாராய குடி போல வாடரே எந்த மட உந்த மட பாண்டிக்கு எந்த மடம் தான் உங்க அண்ணனுக்கு உகந்த மட மேலமட சொந்தம் உள்ள பாண்டி அந்த மேலமட உனக்கு சொந்தம் இல்லப்பா இடமாறி உட்கார்ந்த கருப்பாயூரணி அலறும்டா பாண்டி ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டி அப்பா ஒத்த காலு ஜப்பானி எங்க கிழவனுக்கு வலது காலு நொண்டியடா ரொம்ப நாளா இந்த மானாமதுரை ஏரியாவுல என் நொண்டி பயலா காணாமுடா என் அண்ணே அண்ணே கல்லிஜரி கோடாங்கி என ஆத்துக்குள்ள என்ன மறைச்சிட்டாங்க எனக்கு அவதி வந்து அண்ணே முனியிருக்க எப்ப இந்த முனியாண்டி சவுக்கில விளையாடுறா ஒரு தரண்டிருச்சு உள்ள வண்ணனோட கிழவங்க ஆண்ட சாமி கொத்துமையே ஆயிருச்சு நாடு தரண்டிருச்சு யமாமா நம்ம சாமிகளை பார்க்க தன இயலமவ தந்தனத்தானே தந்தனத்தானே மாடு நட்டு மதுரை வல்ல மடிக நட்டு தஞ்சாவூர் குட்டி ரெண்டு கும்பகோணம் பொன்னம்மா நம்ம தமிழான அடுறையே கண்ணம்மா ஏ நல்ல போன நல்ல வாரே சினிமா பாட்டுக்கு ஆடின ஒரே சாமியாடி நீதான் உன்னை சோதனை பண்ணத்தானே வரியை மாற்றி போட்டேன் ஓடு ஓடு கண்ட்ரேட்டு வேலை வாரு ஓடு சாமி ஆடுறது சில பேர் கிறித்துவத்துக்கு ஆடுவாங்க வர வர சாமி அழைக்கிறதுக்கே பயந்து கிடக்கு அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் ஆடினே இந்திக்காரன் ஏன்னா நொப்ப முண்டை என்ன சாமி நோத்தவர் சாமி விட்டு விட்டு வருது பெரிய திருப்பி லைனு நாங்கள் பெரிய கோடாங்கி பாசத்துக்குரிய என்னுடைய அன்பு சித்தப்பா நான் சிறு வயதிலிருந்து என்னை தூக்கி வளர்த்த என்னுடைய தாய் கிராமம் அந்த கிராமத்திலே எங்கள் சித்தப்பா தான் எப்பயும் தூக்கிட்டு இருப்பாங்க விழாக்குளம் மண்ணின் மைந்தன் கவுன்சிலர் எங்கள் சித்தப்பா வேலுமுருகன் சார்பாகவும் விழாக்குளம் கிராமத்தார்கள் இளைஞர் சார்பாக எங்கள் சித்தப்பா வேலுமுருகன் சார்பாக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் என்னுடைய கிராமம் விழாக்குளம் பிள்ளத்திக்கும் எங்கள் சித்தப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான முதலில் பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் நம்ம தம்பிகள் எல்லாம் வளர்ப்பது என்னுடைய அன்னைங்கள் என்னுடைய அன்னைங்களுக்கெல்லாம் முதல்ல பணிவான வணக்கம் என்னுடைய அன்பு தம்பிகளுக்கெல்லாம் வணக்கம் நம்மளை எல்லாம் ஈயரும்பு கடிக்காமல் 10 மாதம் சுமந்து நம்ம எவ்வளோ கிருத்துருவம் பண்ணினாலும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு நமக்காக கஞ்சி காய்ச்சி வீட்டிலே என் தாய்மார்கள்லாம் நல்லா இருக்கணும் தான் தாய்மார்களுக்காக வணக்கம்
பூரா என்ன தமிழ்நாடா ஹிந்திக்காரங்களா? ஒரு பணிவாக அண்ணன் தம்பி வணக்கம் சொல்கிறேன், ஒரு வயலும் கைதட்டல. என்ன பார்த்து அதுக்கு பரவாயில்லையப்பா. நம்ம அங்கே புதுக்கோட்டை பக்கம் கரூர் பக்கம் நாடாடினா பூரா உசுராக இருக்குது. நம்ம அதுக்கு தான் பக்கத்து ஊர் வரக்கூடாது. ஏன்னா அனிமமான மூஞ்சில இவன் களிச்சேரி தானடா அப்படின்னு. இந்த ஒத்த களிச்சேரி கோமாளினால தான் இன்னைக்கு இந்த பகுதியில் உள்ள ஊருக்கு பூரா ஒரு பேர். உண்மைதான். களிச்சேரின்ற ஒரு 7 வீடு தெரியாது. இன்றைக்கும் பிள்ளைத்தி விழாக்குள்ளதான் தான் எல்லாரும் தெரியும். இது இந்த மண்ணுக்கு கிடச்ச ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாத்தையும் சொல்கிறேன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே சிவகங்கை மாவட்டம் தானே. இந்த மைசெட்டில் என்னை மறக்க முடியாது. திருமலா தானே, வடக்கு சொந்தன்னு ஒரு திருமலா பிரதாப்பா. அந்த திருமலாவை மறக்க முடியாது என்னால். நான் அவர் குழாயத்தையும் தூக்கி பாட்டு பாடிட்டு விளையாடுவேன். காது ஊத்துக்கு வந்து கட்டுவார் களிச்சேரிக்கு. நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். எங்கள் அப்பா 20 தடவை அடிச்சு அனுப்புவார். அங்கே பாட துவங்கியது இன்னைக்கு எத்தனையோ மேடைகளை பாடி நடிக்க காரணமாக இருந்தது பிரதாப் ஆடியோஸ் மற்றும் திருமலா வடக்கு சந்தனூர். ஆரம்ப காலத்தில் உங்கள் அப்பா தானப்பா? ஆரம்ப காலத்தில் சைக்கிளில் வந்தார். இப்போ என்ஃபீல்டு வரைக்கும் வந்துட்டேன். இது வளர்ச்சி தான். வளர்ச்சியை பார்த்து போராமப்படுறவன் போராமப்பட்டுக்கிட்டே வீட்டிலேயே படுத்து கிடக்கணும். ஆனால் வளர்ச்சி அடைந்தவன் போய்கிட்டே இருப்பேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த நாட்டில் யாருக்கு தான் போராமல் இல்லை, எல்லாம் போராமல் இருக்குது. நல்ல சட்டியை போட்டிருந்தா கூட பயலுக்கு குளிக்கும் போது சொல்லுவாங்க, சட்டி நல்லா இருக்குன்னு. பார்த்தா 4 நாளில் ஓட்டை விழுந்து ஓட்டு கம்பெனிக்கு நேரம் செங்க தெரிகிற மாதிரி தெரிவேன். சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். இந்த எல்லோரும் நினைப்பிய இவ்வளோ கூட்டம் கூடி இருக்குது, இந்த ஊருக்காரர் என்னப்பா கரையில் ஓட்டு விட்டார். இந்த சாமி அப்படியாப்பட்ட தெய்வம். கம்மாய்க்குள்ளே போட்ட என்ற மழை பெஞ்சு உன்னை நிப்பாட்டி போடுன்னு சொன்னதுனால தான் சாமிக்கு பயப்படணும் எல்லாருமே. எல்லோரும் நினைப்பிய வந்தோடனே சாமி கும்பிட்டாரு ஆடினாங்க. இது சாம்பிள் தான். 11:30க்கு மேலே தான் மெயின் பிக்சரே இருக்குது. இதில் பொம்பளையால் ஆடுறது பெரும்பாலும் சுடிதார் போட்டு ஆடுறதில் ஆடணும். சில ஊர்லாம் ஒரு பொம்பளை அன்னைக்கு குதிச்சிருச்சு மங்கு மங்குன்னு. அது சேலை விலகினதுக்கு புரிஞ்சு அறுவலை தூக்கிட்டு என்கிட்ட வரேன். உன்னை யாரா சாமி அழைக்க சொன்னேன். நான் சாமி ஊருக்காரா கூப்பிட சொன்னாங்க. நான் கூப்பிட்டேன். என் பொண்டாட்டி ஆடி மனத்தை கெடுத்து விட்டா அடுத்த வருஷம் பிரசிடண்ட்டுக்கு நிற்கலாம்னு நினச்சேன். இன்னும் நிற்க முடியாதுடா, கிளருக்கு கூட நிற்க முடியாதுன்ட்டு. சாமி என்பது என்னென்னா, சாமி இறங்கும் போது எதுவுமே தெரியாது. சில பேர்லாம் பார்த்தா உண்மையான அப்போ சாமியாடி உண்மைப்பா. அப்போல்லாம் எங்கள் ஐயாலாம் அந்த நிறவளத்தையனார் குதிரை தூக்கி போவாங்க. அவர் ஆடுவார். 3 நாளைக்கு அவரால் எந்திரிக்க முடியாது. கால் ஊரம் பொத்து போய் மஞ்சள் தடவிட்டு இருப்பார். இன்றைக்கி எங்கள் அப்பாவால் ஆட முடியலை. ஓட்டு கம்பிட்ட ஒரு குது வச்சுருக்காரு. லாக்குளத்துக்கு போயிட்டார் நேராக பைக்கில். என்ன காரணம்? சாமிகள் எல்லாம் இன்னைக்கு பிறண்டு கிடக்கு. சாமியே வணங்க. மைக்கு வாலி வைப்பா. பேசிக்கிட்டே இருக்கேன், இங்கே கேட்க மாட்டேங்குது. உடனே உங்கள் கிறித்துவத்தை காட்டிடுவே. பணம் திமுறா? பெருமையாக சொல்கிறேன், ஒழுக்கமாக இருக்கணும். ஒரு 1000 ரூபா கொடு. இந்த உலகத்தில் எல்லாரும் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அன்றைய காலத்திலே காலையிலே 6 மணிக்கு போய் குனிஞ்சுக்கிட்டு களை எடுக்கிற ஒம்பளை சாயந்தரம் 6 மணிக்கு தான் வந்து உழவாக்கிங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. களை எடுக்க கூட BMW காரை கொண்டு போனாத்தான் மேடம் வருவாங்க. வயக்காட்டுக்காரன் காலில் விழுந்து கஞ்சிடுறான். அக்கா ஒருண்டாக்கா அவங்க குரூப்பில் போட்டு விட்ருக்கேன். வாட்ஸ்அப் பார்த்துட்டு எல்லோரும் வந்துடுவாளுங்க. காரில் ஏசி இருக்குல்ல, களை எடுக்கிறதுக்கு ஏசி. போய் வயக்காட்டில் அப்படி வச்சவொடனே அந்த வயக்காட்டுக்காரனை கூப்பிடுவாங்க ஒரு மேடம். அவங்கதே மேஸ்திரி. மானாமர் போய் உளுந்த வடை நபால் வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் குசு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். திண்டு விட்டு குசி விட அந்த வயக்காடு சாவியாக போயிடும். 12 மணி ஆனால் மறுபடியும். ஏன்னா அன்றைய காலத்தில் உழைப்புக்கு காரணம் பழைய கஞ்சியும் கூழும் குடித்தாங்க. உடம்புக்கு ஆரோக்கியமாக இருந்து எந்த ஒரு ட்ரபிளும் வராது. இப்போ அப்படி கிடையாது. 12 மணி ஆனால் ஓனரே போய் ஆளுக்கு 5 புரோட்டா கொண்டு வந்துடுறாங்க. புரோட்டா தின்றவுடனே ஒரு ஒம்பளை சொல்லலையா சார் கலக்குதுங்க, ஒன்று கடுக்குது, சூடு. விவசாயங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கி விவசாயத்தில் எல்லா இடத்துலையும் இந்திக்காரன் வந்துட்டேன். ஒரு ஊர்லெல்லாம் போய் இந்திக்காரனை இறக்கி விட்டுருக்காங்க. 10 பேரை முண்டை களை தெரியாமல் வெறும் பயிரப்புறம் பிடிங்கி போட்டு போயிட்டேன். ஓனரை கூப்பிட்டு செருப்பிட்டு அடிச்சிருக்காரு. உங்களை யாரா பிடிச்சிருக்கேன் கெத்துனா நீ தானே சொன்னேன் பச்சையாக இருக்கிறது புறம் பிடுங்கணும். அது நாற்றுப்புறம் பச்சையாக அரைச்சி பிடிங்கி போட்டு போயிட்டேன். உலக நாட்டுக்கே கிடையாது, தமிழ்நாட்டை தவிர அத்தனை மாநிலத்துக்கும் அரிசி கொடுத்த இந்த தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம அரிசியை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டு. விவசாயம் பார்க்குற ஆள்லாம் கை தூக்குங்க ப்ளீஸ். இதில் ஒரு 7-8 பேர் திமிருக்கு தூக்குற மாதிரி இருக்கு.
எங்கள் ஆத்தா மாதிரிலாம் கை தூக்குங்க, நட தெரியுன்ற பொம்பளைலாம் கை தூக்குங்க. அதுக்குதான் ஆத்தா குமரி புள்ளியை தூக்குங்கத்தா, வீட்டுக்கு போங்கத்தா எல்லாரும். அதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது, குலவை ஓட தெரியலையே. தை பொங்கலுக்கு பொங்கப்பானை பொங்க எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி குலவை ஓட கலிஜேரிலேருந்து எக்கோ அடிக்கும் கம்மாயில். மற்ற பொம்பளைய பூரா மிரண்டு, பட்டுக்கிளவி வீட்டில் பொங்கிருச்சு ஓலடி குலவை ஓடுறாடி அப்படின்னு. இன்றைக்கி வயசு பிள்ளைக்கு குலவை ஓடத்தில் விரலை விட்டு ஆட்டுது. ஓ, அப்படித்தான் ஒரு கிளவி ஆட்டி பிடிச்சி முட்டை செட்டு புல் உள்ளே விழுந்துருச்சு. அதையும் தூக்கி போட்டு 2 பேரும் புகைச்சோரில் சொல்கிறாங்க, என்ன கிறிஸ்மஸ் சேர்த்துக்கலான்ட்டேன். இந்த உலகம் அப்படி போய்கிட்டு. உண்மையிலே உங்கள் எல்லாத்தையும் மீண்டும் இந்த பகுதியிலே சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வானம் பார்த்த பூமி தான் இந்த பூமி. ஒரு காலத்திலே இந்த ஏரியாவில் நம்ம சொல்ல போனால் சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், இந்த 3 மாவட்டமே சீமக்கருவ விவசாயத்தை தவிர எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லோரும் வெவ்வேறு தொழிலில் இருக்கீங்க. அதிகமாக நம்ம ஏரியாவில் வட்டிக்கு விடுற ஆள் தான் அதிகம். வட்டிக்கு விடுற ஆள் மட்டும், வட்டிக்கு வாங்கினே மட்டும் வியாழக்கிழமை சந்தைக்கு போக மாட்டேன். ஏன்னா வட்டிக்கு விடுவே அங்கே சேரை போட்டு உட்காந்துருவேன். ஒரே ஒரு விஷயம், கடையில் இருக்கக்கூடாது, கடையில் இருக்கக்கூடாது, உடம்புல நோய் இருக்கக்கூடாது. இது 2 மட்டும் இல்லைன்னா ஒன்றே மாதிரி சந்தோஷமான மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அது யார் நினைக்கிறா? பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கார் வாங்குவேன், அந்த ஆள் உழைச்சி காசு வச்சு வாங்குவேன். இவன் திமுருக்கு பொண்டாட்டி தாலி கூடி அடகு வச்சு வாங்குவேன். டீசல் போட காசு இல்லாமல் முக்கு ரோட்டில் நிப்பாட்டி ஜூம்பிட்டு திரிவாங்க. இன்றைக்கி பைக்கு அன்றைய காலத்தில் நடந்தே தான் வருவாங்க. இங்கேருந்து நடந்து மானாமர ஓவையில் ஜாமாங்க. இன்றைக்கி என் தம்பிகளெல்லாம் அறிவு சார்ந்த படைப்பாளிகள். என் தம்பிகள் மாதிரி இளைஞர் மாதிரி யாரும் வண்டி ஓட்ட முடியாது. ஒரு வண்டியில் 8 பேர் போகிறேன், 8 பேர் போகிறேன். இந்த வண்ணாடனூர்லேருந்து பைக்கு எடுக்கிறவே அவள் அப்பா போன் அடிக்கிற 2 நிமிஷம் கழிச்சு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு விடானு நான் மானாமரம் போயிட்டு பண்ணுறேன். 2 நிமிஷத்தில் கரு புருன்றேன். அது 8 பேரில் எவனும் விழுந்தா கூட போய் மானாமரம் சோனியாவில்ட்டு தான் பார்ப்பேன். அவன் முருகனை காணா, நான் இங்கேயே விழுந்து கிடக்கேன் கம்மா கரையில். கொடூரமாக ஓட்டுறேன். இதில் அதிக வேகம் கொடுப்பது லவர்ஸ் தான். பெத்த தாயை ஏற்றிட்டு வேமா போப்பா காரு போயிரும்னா அம்மா சொல்லும், இருமா வேமா போகக்கூடாதும்மா, உனக்கு தெரியாது காவல்துறை இருப்பாங்க, விழுந்துருவான் லூசு பேசாமல் இருந்தேன் பெத்த தாயை. இதே அவன் லவ்வரை ஏற்றி விடு மக்கால 350 போவேன். ஆக்சிலேட்டரே இல்லைன்னா வயரை பிடிச்சி எடுத்துருப்போவேன். கரு புறணும். சிரிப்புக்கு இல்லை, சிந்திக்க வேண்டும். பக்ததாயதேப்ப விறகு வெட்டி வயக்காட்டில் வேலை பார்த்து தன்னுடைய மகனை உயர் படிப்புக்கு படிக்க வைக்கிறான். பக்ததாயதேப்ப இல்லைன்னா நம்மெல்லாம் கிடையாது. எங்கள் சித்தப்பா வேலை முறையும் எதுக்குத்தான் நாடகத்துக்கு வரேன்னே தெரியல. என் சித்தப்பா தூங்கிட்டாரு. ஒரு சாங் பாடுவோம், வாலியம் வச்சு சார் போய் குறை குறண்டு. ஹலோ ஹலோ தென்பாண்டி ராமன் நாடி நாம் அனைவரும் ராமநாதபுரம் மாவட்டக்காரர் என்பது நமக்கு பெருமை. யாராவது மறுத்து பேச முடியுமா? நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தான். இடையிலே பிரிக்கப்பட்டது தான் சிவகங்கை மாவட்டம். எல்லாரும் கைதட்ட. தென்பாண்டி ராமன் நாடு தம தேசபிதா அப்துல் கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்திலே பிறந்த ஒரு தங்க மகன். உலக நாடுகள் எல்லாம் ஒரு தமிழனை உற்று பார்க்க செய்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. கைதட்டலாம் அன்பு உறவுகளே. கேமரா போகஸ். தென்பாண்டி ராமன் நாடு இந்த சிவகங்கையில் சொந்த நாடு, சேர்ந்த நாடு தென்பாண்டி ராமன் நாடு. ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். இந்த இளைஞருடைய ஒளி விளக்கு ஏபிஜே அப்துல் கலாம். என் தம்பிகளை கொஞ்சம் கிளாப் பண்ணலாமே. ஏவுகணை நாயகனே இந்த இளைஞருடைய ஒளி விளக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மட்டும் கிடையாது. இந்த நாம் பிறந்த மாவட்டத்திலே பெரிய பெரிய மகான்களும் பெரிய பெரிய முப்பாட்டங்களும் சாதித்த பூமிதான் இந்த சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம். கமான் கிராம்.
மிகப்பெரிய ஒரு பெருமை, தமிழனுக்கு பெருமை. அக்கினி சிறகடித்து அக்களையே உடைத்து காட்டி பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவர மாணவ செல்வங்களே, இந்த வரிய கவனிங்க. பள்ளி செல்லும், இங்க பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவர கலாம் அவர்கள். கல்வி வல்லம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். வானத்தில கரையே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். வானத்தில கரையே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். எதன் பாண்டி ராமநாடு ஏனா போனா ஏ மானாமதுரை அங்கிட்டு வேணா ஏ இடது பக்கம் ஏ பாத்தியனூர் ஏ தாண்டி போனா ஏ பரம்பக்குடி அட வந்துருச்சு அட சத்திரகுடி ஒரு டோல் கட்டா கம்பி தூக்கிருச்சு. ஏ நிலா போனா அது ராமநாடு, ஏ இடது பக்கம் அது தொண்டி ரோடு, ஏ கொஞ்சா தூரம் அங்கே ஐயங்காரு அட பேக்கிரியா ஒரு டீய சாப்பிட்டு அட மேவாலா அட ஏரியாச்சு அட இறங்கியாச்சு. அட இடது பக்கம் அந்த பேக்கரும்பா அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். உலக நாடுகளும் இந்த இந்தியாவையும் கூட ஏவுகணை நாயகனை மறக்கலாம். இந்த உலகம் உள்ளவரை என் தமிழ் மக்கள் மட்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய் ஹிந்த்.